நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காயை வச்சுட்டு ஒரு மசால் வறுவல் ஒன்று பண்ணலாம். இந்த வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு, நல்ல மோர் குழம்புக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியானது. இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையலில் தரமான பொருட்களை வச்சு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசால் பொடி, இது அனைத்துமே நானே பார்த்து அரைச்சி இதெல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த பொடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் வறுவல் நமக்கு கொல கொலன்னு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிங்க. இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை என்ன பண்ணுவோம், இந்த எண்ணெயில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பாருங்கள், உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தட்டி அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே நல்லா வதக்கிடலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் கீறி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே வெண்டைக்காய்க்கு உப்பு போட்டாச்சு, அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வேறு எதுவும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை காரத்துக்காக. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி. இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, இதையும் எல்லாமே இதில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுலாம். இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு, வெண்டைக்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக மட்டும் ஊற்றலாம். இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து இது நல்லா வேகணும், அதுக்காக ஊற்றிக்கலாம். பாருங்கள், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிடலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பல்ஸில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே இந்த வெண்டைக்காயிலேருந்து நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி போடுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு
தூவி விட்டுடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி மசால் மாதிரி அரைச்சி நீங்கள் போடும்போது இது வந்து நல்ல ஒரு வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி பொரியலாக செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மசால் மாதிரி சாப்பிட்றதுக்கு சும்மா ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை வந்து இன்னும் 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வெண்டைக்காய் வந்து இந்த மசாலோடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. 1 நிமிஷம் மட்டும் நல்லா பரட்டி விடலாம். வாங்க இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி ஒரு மசாலா வெண்டைக்காய் மசால் வறுவலை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.